அண்ணா பல்கலைக்கழக மாணவிய பாலியல் வன்கொடுமை செய்த வழக்குல கைது செய்யப்பட்ட யானசேகர் குறித்து போலீசார் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியிட்டு இருக்காங்க. இவன் மேல 23 வழக்குகள் இருக்குது. இவனோட வேலையை நைட்ல முகமூடி அணிஞ்சு கொண்டு பூட்டிய வீடுகள் கொள்ளையடிக்க வேண்டியது, அடுத்த நாள் காலையில கொள்ளையடிச்ச பணத்துல கட்சிக்கு நிதி உதவி பண்ண வேண்டியது, மதியத்துல பிரியாணி கடை நடத்த வேண்டியது, இரவுல கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறது. இதுவே அவனோட வேலையை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறான். கொள்ளையடிச்ச பணத்துல சென்னையில உத்திரமேடு பகுதியில 3.5 ஏக்கராவில் பண்ணை வீடு இருக்குது. கொள்ளையடிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அந்த பண்ணை வீட்டுல போய் ஸ்டே பண்ணிக்க வேண்டியது. கொள்ளையடிக்க போறப்பவே கார்ல தான் போறது, அதுவும் விலை உயர்ந்த தார் கார்ல தான் போறது. முக்கியமா பூட்டப்பட்ட வீடுகள், ஆளில்லா வீடுகள்ல கொள்ளையடிக்கிறது. கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள மிளகாய் பொடிகளை தூவி விட்டுறது. ஏன்னா காவல்துறை பயன்படுத்துற மோப்பநாய்களை வச்சு இவனை கண்டுபிடிச்சிருக்கோசரம் மிளகாய் பொடிகளை தூவி விட்டுறது. இதே வேலையை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறான். போலீசார் இவனுடைய 2 மொபைல்களும் கைப்பற்றாங்க. 2 மொபைல்கள் வச்சிருக்கான். அந்த 2 மொபைலும் கடந்த 6 மாதமா யார்கிட்ட பேசியிருக்கான், யார்கிட்ட சேட் பண்றாங்கன்னு மொத்த ஹிஸ்டரியும் எடுக்கிறாங்க. இவரோட வேலையை தொடர்ச்சியா கொள்ளையடிக்கிறது. முழுக்க முழுக்க தொடர் குற்றங்கள் செய்யக்கூடிய குற்றவாளி அப்படின்னு காவல்துறை உறுதி பண்ணியிருக்காங்க.